வணக்க நண்பர்களே, இது உங்கள் பணத்தை மிச்சப்படுத்துவதும் ஆப்ரலாட் தமிழ் சேனல். இன்னைக்கு ஜூலை மாதம் 27ஆம் தேதி திங்கக்கிழமை. இன்னைக்கு பூ மார்க்கெட்டில் மல்லிகைப்பூவோட விலை கொஞ்சம் அதிகம் தான். கூடவே கனகாம்பரம், முல்லை, சாமந்தி, ரோஜா பூக்களோட விலைகளுமே இன்னைக்கு கொஞ்சம் அதிகமாக தான் இருக்குது. இன்னைக்கு நீங்கள் வியாபாரத்துக்கோ, சாமிக்கோ, பூஜைக்கோ, இல்லை அலங்காரத்துக்கோ பூக்கள் வாங்க போறீங்கன்னா செலவு கொஞ்சம் அதிகரிக்க வாய்ப்பு இருக்கு. அதுக்கு தகுந்த மாதிரி உங்கள் பட்ஜெட் இன்னைக்கு நீங்கள் பிளான் பண்ணிக்கோங்க. இன்னைக்கு மல்லிகைப்பூ 1 கிலோ 500 ரூபாயா விற்பனை ஆயிட்டு இருக்கு. பன்னீர் ரோஜா 1 கிலோ 180 ரூபாய்க்கு விற்பனை ஆகுது. முல்லைப்பூ 1 கிலோ 450 ரூபாய்க்கு விற்பனை ஆகுது. செவ்வந்தி மஞ்சள் 1 கிலோ 250 ரூபாய். பிச்சிப்பூ 1 கிலோ 400 ரூபாய். செம்பகப்பூ 1 15 ரூபாய். ரோஜா பூ 1 கிலோ 250 ரூபாய். வெள்ளை செவ்வந்தி பூ கிலோ 250 ரூபாய். அரளிப்பூ கிலோ 300 ரூபாய். செம்பகப்பூ மஞ்சள் 100 கிராம் 320 ரூபாய். மஞ்சள் காதா பூ கிலோ 200 ரூபாய். சங்குப்பூ 100 கிராம் 150 ரூபாய். திப்பிலிப்பூ 1 கிலோ 200 ரூபாய். தாமரைப்பூ 4 40 ரூபாய். செம்பகப்பூ வெள்ளை 100 கிராம் 380 ரூபாய். அரளி வெள்ளை கிலோ 320 ரூபாய். மறிக்கொழுந்து கிலோ 120 ரூபாய்க்கு விற்பனை ஆகுது. காதாப்பூ ஆரஞ்சு கிலோ 180 ரூபாய்க்கு விற்பனை ஆகுது. வில்வ இலை ஒரு கட்டு 30 ரூபாய்க்கு விற்பனை ஆகுது. தவனம்பூ 1 கிலோ 150 ரூபாய்க்கு விற்பனை ஆகுது. ஜார்பரா ஒரு பீஸ் 40 ரூபாய்க்கு விற்பனை ஆகுது. செம்பருத்தி 1 10 ரூபாய்க்கு விற்பனை ஆகிருக்கு. ஆவாரம்பூ 100 கிராம் 100 ரூபாய்க்கு விற்பனை ஆகுது. நந்தியாவட்டம் பூ கிலோ 200 ரூபாய்க்கு விற்பனை ஆகுது. கார்னேஷன் பூ ஒரு கட்டு 150 ரூபாய்க்கு இன்னைக்கு விற்பனை ஆகிட்டு இருக்குங்க. பூக்களை நீங்கள் லாபமாக வாங்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா மொத்த விலை கடைகளில் 5-6 கடைகளில் விலை விசாரித்து பூக்கள் எங்கே பார்க்கறதுக்கு புதுசாகவும் விலை குறைவாகவும் சொல்கிறாங்களோ அந்த கடைகளில் வாங்குறது தான் லாபம். நீங்கள் பூ கட்ட தெரியும் அப்படின்னா உதிரி பூக்களாக மார்க்கெட்டில் வாங்கிட்டு போய் வீட்டில் பூவாகவும் மாலையாகவும் கட்டினீங்கன்னா உங்களுடைய செலவுகளை நீங்கள் குறைச்சிக்கிற முடியும். விரிஞ்ச பூக்களாக வாங்கினீங்கன்னா விலை குறைவாக இருக்கும், அன்னன்னைக்கு பயன்படுத்தணும். மொட்டுக்களாக வாங்கினீங்கன்னா விலை கொஞ்சம் அதிகம், 2-3 நாள் கூட நீங்கள் வச்சு பயன்படுத்திக்கிற முடியும். அதனால் விரிஞ்ச பூக்களா மொட்டுக்களா அப்படிங்கிறத நீங்களே முடிவு பண்ணி வாங்கிக்கோங்க. இதே மாதிரி இன்னைக்கு விலைக்குறைவாக கிடைக்கிற காய்கறிகள் மற்றும் பழங்களோட லிஸ்ட் தெரியணும்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. டெய்லியுமே காலையில் விலைக்குறைவாக கிடைக்கிற பொருட்களோட வீடியோ வரும், அதை பார்த்து செலவுகளை குறைங்க. நன்றி.